ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஹரிஷ் வாய்ஸ். இன்னைக்கு என்ன வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம்னா ஹண்டர் எக்ஸ் ஹண்டர் சீசன் 5 எபிசோட் 91 த ஸ்ட்ராங் அண்ட் த வீக். ஓப்பனிங்லேயே போன எபிசோடோட சில கிரெடிட்ஸ் ஈஸாக காட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா நம்ம கில்லுவா தான் அண்ணன் செஞ்சு கொடுத்த சில விஷயங்கள்னால அவனால் இன்னும் அதுலேருந்து வெளியே வர முடியல. அண்ட் அதே சமயத்தில் ஷூட் அட்டாக் பண்ணலாம் அப்படின்னு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அவனோட கியோவை பயன்படுத்திலாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறான். அவன் வித்தியாசமான ஒரு அட்டாக்கை பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறான். அப்புறம் தான் புரிஞ்சுது இவன் ஒரு மேனிப்புலேட்டர் அப்படின்னு. ஸோ இங்கே எல்லா விஷயத்தையுமே இப்படி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கும்போது அங்கே கேமரா ஆண்ட் கூட்டத்தில் இன்னொரு சம்பவம் நடந்துக்கிட்டு இருக்குது. ஸோ அந்த இடத்துல வித்தியாசமான ஒரு செட்டப்பில் இந்த கேமரா ஆண்ட் மேலே பார்த்தீங்கன்னா வித்தியாசமான ஒரு உட்கார ஒரு இடம் மாதிரி இருக்குது. அப்படியே கேமரா ஆண்ட்டுக்கு அந்த கூடு முழுக்கவே பார்த்தீங்கன்னா அப்படியே அலறா இருக்குது. என்னென்னு பார்த்தா அந்த குயின் பார்த்தீங்கன்னா அலறிக்கிட்டு இருக்கிறா. வேணாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கிறா. பார்த்தா என்ன கிங்கு பிறக்க போராட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நெஃபர்பிட்டோ பேசிக்கிட்டே இருக்கிறா. ஆனால் இங்கே நம்ம குயினோட அந்த கூடு இருக்குது பார்த்தீங்களா, அதாவது அந்த முட்டை மாதிரி இருக்குது. அந்த முட்டை குயினோட தான் ஒட்டி இருக்குது. இல்லை நீ பிறக்கிறதுக்கு இன்னும் டைம் இருக்குது, நீ இப்போவே வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு குயின் கத்திக்கிட்டே இருக்கும் போதே அது எல்லாமே எதுவுமே கேட்காம அந்த முட்டையிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கை மட்டும் பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த முட்டையை கிழிச்சிக்கிட்டு அப்படியே வெளியே வருது பாருங்க. இவளுக்கு அப்படி வலி உயிர் போகுது. ஏன்னா இவ இன்னும் அந்த கருவிலேயே தான் இருக்கிற அந்த குட்டி இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வந்துக்கிட்டு இருக்குது. நீ வெளியே வரக்கூடாது அப்படின்ட்டு இருக்கும் போதே பார்த்தீங்கன்னா அந்த முட்டை அப்படியே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கிழிஞ்சு அப்படியே ஒரு உருவம் வெளியே வருது. அங்கே இருக்கிறவங்களுக்கு ஆச்சரியமாக வந்து பார்க்குறாங்க. என்னென்னு பார்த்தா கிங்கு இப்போ பிறந்துட்டாரு. அந்த அதீத சக்தி அங்கே இருக்கிறவங்க பார்த்தோன்னே பார்த்தீங்கன்னா அப்படியே வாய் அடைச்சி போயிட்டாங்க. ஏன்னா இப்போ இவங்களோட கிங்கு இந்த இடத்துல இருக்காரு அப்படின்னு. ஏன்னா கிங்கு பெருசாக இருப்பாருன்னு பார்த்தா அவர் என்ன பார்க்குறதுக்கு குட்டி பையன் மாதிரி இருக்காரு அப்படின்னு இவங்களுக்கு ஆச்சரியமாக இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஒரு வில்லத்தனமான செருப்பை சிரிச்சுக்கிட்டு நான் தான் அவங்களோட புது கிங், எனக்காக எல்லாருமே வணக்கம் வைங்க அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சிட்டு இருக்கிறாப்புல. இன்னொரு பக்கம் நம்ம கோல்டுக்கெல்லாம் என்ன பண்ணுறதுனே புரியல. ஆனால் பெய்ய அந்த இடத்துல குயினுக்கு ரொம்பவே அக்கறை எடுக்கணுமே அப்படின்னு மெஜஸ்டி நீங்கள் என்ன பண்ணீங்க, நீங்கள் பண்ண சேதத்தினால நம்ம குயினுக்கு மறுபடியுமே ரீப்ரொடக்டிவ் ஆர்கன் ஃபுல்லாக ஃபெயிலியர் ஆயிடுச்சு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் பறந்து போய்கிட்டு இருக்கிறான் பாருங்க. ஆனால் போக போக நம்ம பெக்கியோட தலை அதே செங்கில் வெட்டப்படுது. அங்கே இருக்கிறவங்களுக்கு செம ஷாக்கிங்க. தன்னோட இனத்தில் இருக்கிற ஒருத்தனையே எதுக்காக இங்கே கொல்லணும் அப்படின்னு அவங்களுக்குள்ளே ஏகப்பட்ட கேள்வி வந்துக்கிட்டு இருக்குது. ஸோ அவனோட வாலில் வந்து கரையாயிருச்சுல, அதனால் எனக்கு வந்து இதை தொடச்சி விடு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம கோல்ட்டுக்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கிறான். அதே சமயத்தில் இந்த இடம் பார்க்குறக்கு ரொம்பவே கேவலமாக இருக்குது, இந்த இடம் எல்லாமே ரொம்பவே மோசமான நிலைமையில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கிங் சொல்லிக்கிட்டு இருக்கிறான். ஆனால் குயினோட நிலைமை அதை விட மோசமாக இருக்குது. என்னோட வாலில் கரை படைஞ்சிருக்குது. ஹேய் உன்னத்தான் வந்து என் வாலில் இருக்கிற அந்த கரையத்தோட அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கோல்ட்டுக்கிட்ட நம்ம கிங் வந்து ஒரு ஆர்டர் கொடுக்குறாப்புல. ஆனால் கோல்ட்டு இன்னும் ஆச்சரியத்தில் அப்படியே தான் இருக்கிறான். பை த வே மெஜஸ்டி, நீங்கள் கேட்ட மாதிரி என்கிட்ட கர்ச்சீஃப் இருக்குது, நான் வேணா உங்ககிட்ட அதை வந்து துடைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஆமத்தலையை வந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது ஆமத்தலையனோட தலையை அப்படி பார்த்தீங்கன்னா கிங்கு பேர்த்து எடுத்துட்டாப்புல. அங்கே இருக்கிறவங்களுக்கு செம ஷாக்கிங்கு. என்னடா அது இந்த மனுஷன் சொல்கிறது எல்லாமே இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்ககிட்ட தான் வேலை சொன்னேன், மரியாதையே நீ வந்து என் வாழை தொடச்சி விடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாப்புல. இவனுமே வேறு வழி இல்லாமல் இந்த அதீத சக்தி இருக்கக்கூடிய கிங்கை பார்த்தீங்கன்னா வேறு வழி இல்லாமல் பார்த்தீங்கன்னா இவனும் தொடச்சிக்கிட்டு இருக்கிறான். ஏன்னா இவர் ரெய்னா அப்படின்னு ஒரு ப்ரொடெக்ட் பண்ண வேண்டிய ஒரு குயினை இவன் இப்போ இந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு கொண்டு வந்துட்டு அப்படின்னு. அண்ட் அதே சமயத்தில் பெகியை பார்த்தீங்கன்னா அந்த கிங்கு முழுசாக சாப்பிட்டுட்டான். இந்த சாப்பாடு கேவலமாக இருக்குது, நீங்கள் எல்லாருமே ரொம்பவே கேவலமான டேஸ்ட்டில் இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது யுவர் மெஜஸ்டி, நாங்கள் தான் உங்களோட 3 லைட் ராயல் கார்ட்ஸ், நாங்கள் எல்லாருமே உங்களோட ஆசையை பூர்த்தி பண்ணுறதுக்காக தான் இருக்கிறோம், நீங்கள் என்ன வேணுமோ சொல்லுங்கள், உங்களுக்கு நாங்கள் கொண்டு வந்து தரோம் அப்படின்னு சொல்லிட்டு யூபி சொல்லிக்கிட்டு இருக்கிறான். எனக்கு இப்போ சாப்பாடு வேணும் அப்படின்ட்டு இருக்கும்போது சரி வாங்க மெஜஸ்டி, நான் உங்களுக்காக அருமையான சாப்பாடு எல்லாமே செஞ்சு வச்சிருக்கிறேன், அந்த செட்டப் உங்களுக்கு பார்க்கும்போது ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னு நெஃபரிபிட்டோ பார்த்தீங்கன்னா தனி இங்கே கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கிறா. ஸோ அவங்க போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குயினோட நிலைமை ரொம்பவே மோசமாக இருக்குது. சீக்கிரம் யாரையாவது கூப்பிட்டு குயினை செக் பண்ண சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கோல் சொல்லும்போது அங்கே இருக்கிற ஒரு டாக்டர் வந்து பார்த்துட்டு கண்டிப்பாக இவங்களை காப்பாற்ற முடியாது, ஏன்னா இவங்களோட ஆர்கன்ஸ் வந்து ரொம்பவே ஃபெயிலியர் ஆயிடுச்சு, இவங்க வலுக்கட்டாயமாக அந்த குழந்தையை பெற்றெடுத்ததுனால இப்போ இவங்களோட ஆர்கன்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக ஃபெயிலியர் ஆகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாக்டர் சொல்லும்போது இவங்களுக்கு செம ஷாக்கிங்க. மேபி அவங்களால ஹெல்ப் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். லார்ட் நெஃபர்பிட்டோ, நீங்கள் அந்த கைட் அப்படிங்கிற ஒருத்தனை திரும்ப உயிரோட கொண்டு வந்தீங்கல்ல, அதேமாதிரி நம்ம குயினை இப்போ திரும்ப உயிரோட கொண்டு வாங்க, ஏன்னா இப்போ அவங்களோட நிலைமை ரொம்பவே மோசமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. அது என்னால் முடியாது, ஏன்னா எனக்கு அந்த கைட் அப்படிங்கிறவன் தேவைப்பட்டான், அதனால தான் நான் அவனை உயிரோட கொண்டு வந்தேன். எனக்கு தான் இப்போ கிங்கு இப்போ உயிரோட வந்துட்டாரு, ஏன்னா இப்போ எங்களோட மெயின் குறிக்கோளே கிங்கு தான், அந்த குயின் எப்படி போனால் எனக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு குயினை கண்டுக்காத மாதிரி போயிட்டு இருக்கிறாங்க. தனக்காக உயிரை கொடுத்தவங்களை கூட இப்போ இந்த மாதிரி மதிக்காமல் போயிட்டு இருக்கிறாங்களே அப்படின்னு கோல்ட் ரொம்பவே சோகமாக இருக்கிறான். குயினோட நிலைமை இப்போ ரொம்பவே மோசமாக இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணுறது அப்படின்ட்டு இருக்கும்போதே நமக்கு இந்த சக்தி இல்லையா, ஏன்னா நம்ம குயினை ஹீல் பண்ணுற அளவுக்கு நம்மக்கிட்ட சக்தி இல்லையா அப்படின்ட்டு இருக்கும்போது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் நம்ம குயினை ஹீல் பண்ணுற அளவுக்கு நம்மக்கிட்ட எந்த ஒரு சக்தியுமே இல்லை. இப்போ நம்ம வேறு ஏதாவது ஹெல்ப் வாங்கி தான் ஆகணும் அப்படிங்கிறாங்க. அப்படின்னா அவங்களால ஹெல்ப் வாங்க முடியும்ல, கண்டிப்பாக நான் போய் அவங்ககிட்ட ஹெல்ப் கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கோல்ட் பார்த்தீங்கன்னா இங்கே வெளியே போய்கிட்டு இருக்கிறான். அண்ட் அதே சமயத்தில் நீங்கள் தேடி வந்த சாப்பாடு இதுக்கு மேலே தான் இருக்குது மெஜஸ்டி, அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் செட்டப்புமே பண்ணி வச்சுருக்குறோம் அப்படிங்கிறாங்க. அப்படின்னா சரி நம்ம இங்கேருந்து வெளியே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆண்ட் கூடையே பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு உடைக்கிறாப்புல. பெருசாக எஃபர்ட் எல்லாம் போடவே இல்லை, அந்த வால் அப்படியே செவுத்துல சொருகி
டப்புன்னு ஒரு எவுறாப்புல பாருங்க. அந்த சக்திக்கு எல்லாமே அப்படி நிகரே இல்ல. ரொம்பவே அதிவேகமா மேல போறாப்புல. மேல போய் பார்த்தா தெரியுது, அருமையான வியூ. ஸோ இந்த காடு தான் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டா இருக்குது அப்படின்னு சுத்தி பார்க்கும்போது, நம்ம கோல்டு தான் வெளிய போறத இந்த இடத்துல கிங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறாப்ல. பை த வே இப்ப நம்ம எல்லாருமே மேல பார்க்க போறோம். என்னோட ரெக்கைய பத்தி நீங்க கண்ணு வச்சிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு, இங்க ஷையாபு சொல்லிக்கிட்டே இருக்கிறான். என்னன்னு பார்த்தா அவனோட ரெக்க அப்படியே கலர் கலரா மாறிக்கிட்டே இருக்குது. ஏன்னா இவன் இப்ப பட்டாம்பூச்சி ஒரு பிரீட்ல பிறக்கப்பட்டான்ல அதனால. ஸோ நம்ம ஷையாபூஃப் பறக்கிறத பார்த்துட்டு இங்க யூபைக்குமே பறக்கணும்னு ஆசையா இருக்குது. இது நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ரெக்க அவனே முளைக்க வச்சதுக்கப்புறம் அவன் பறக்க ட்ரை பண்ணுறான் பாருங்க. ஆனால் பறந்ததுக்கப்புறம் அவனுக்கு செம ஷாக்கிங். ஏன்னா செவுத்துல போய் முட்டிடுறான். நானுமே பறக்கிறத கொஞ்சம் கற்றுக்கணும் மாட்டிருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறான். அங்கே மேலே இருக்கிற மீட் பாலை சாப்பிடும் போதே தெரியுது இது ரொம்பவே கேவலமாக இருக்குது. எனக்கு இந்த சாப்பாடு சுத்தமாக பிடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கிங்கு சொல்கிறாப்புல. என்னை மன்னிச்சிருங்க உங்களுக்கு இந்த சாப்பாடு பிடிக்கலையே அப்படிங்கிறாங்க. ஆமாம் எனக்கு இந்த சாப்பாடு பிடிக்கவே இல்லை. எனக்கு வித்தியாசமான ஒரு சாப்பாடு தேவைப்படுது அப்படிங்கிறாப்புல. அப்படின்னா நீங்க ஆசைப்படுறது அந்த ரேர் ஹியூமன்ஸோட பாடி தான் நினைக்கிறேன். ஏன்னா அவங்களோட சக்தி தான் ரொம்ப டிஃப்ரெண்ட்டா இருக்கும் அப்படின்னு நெஃபர்பிட்டர் சொல்லும்போது, ஆமா எனக்கு அவங்களோட சக்தி தான் தேவைப்படுது. எனக்கு அந்த மாரி ஒரு சாப்பாடு வேணும் அப்படின்னு என் உடம்பு இன்னும் அதிகமா கேட்டுட்டு இருக்குது. அந்த மாரி ஆளுங்கள கண்டிப்பா நாம போய் தேடி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கிங் சொல்லிக்கிட்டு இருக்கிறாப்ல. காட்டுப்பகுதிக்குள்ள ஒளிஞ்சிருக்கிற நம்ம மொரலு அப்புறம் கினோ 2 பேருமே ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்கல்ல. ஆனா அவங்களோட இடத்த எப்படியே கண்டுபிடிச்சிட்டு நம்ம கோல்ட் அந்த இடத்துல வந்துகிட்டு இருக்கிறான். அந்த இடத்துல ஏதோ வித்தியாசமான ஒண்ணு வருதாட்டு இருக்குது அப்படின்னு அந்த கைமரா ஹேண்ட்ஸ் எல்லாமே நம்ம இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிருச்சா நம்ம தப்பிக்கிறதே இப்போ ஒரே வழின்னு நினைக்கிறேன் அப்படின்னு குனோவு பேசிக்கிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல மொராலுக்கு டிஃப்ரெண்ட்டாக ஒன்று தெரியுது. அவங்க ஏதோ வித்தியாசமாக ஏதோ கொண்டு வரான் பாரு. ஏதோ வெள்ளை கலர் கொடியை கொண்டு வரான். இதுக்கெல்லாம் வாய்ப்பில்லை அப்படின்ட்டு இருக்கும்போது நாங்கள் சரண்டர் ஆகிறோம். நான் இதுக்காக தான் இந்த வெள்ளை கொடி கொண்டு வந்திருக்கிறேன். நாங்கள் சரண்டர் ஆகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் இந்த இடத்துல சரண்டர் ஆகிறக்க வந்திருக்கிறான். ஆக்சுவலி நாங்கள் ஒரே ஒரு கண்டிஷனுக்கு கீழே தான் சரண்டர் ஆவோம். நீங்கள் எப்படியாவது எங்களோட குயினை வந்து ஹீல் பண்ணுங்க. ஏன்னா இப்போ அவங்க ரொம்பவே முடியாத நிலைமையில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல கோல் சொல்லிக்கிட்டு இருக்கிறான். என்னது குயினை முடியாம நிலைமையில் இருக்காங்களா? ஏன் இப்போ என்னாச்சு அப்படிங்கும்போது ஏன்னா கிங் அந்த இடத்துல பிறந்த விஷயத்தை எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா இங்கே கோல்டு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். அவன் பண்ண அராஜகத்தையுமே சொல்லிக்கிட்டு இருக்கிறான். ஏன்னா குயின் இந்த இடத்துல பிறக்க வைக்கிறதுக்கு முன்னாடியே கிங் வந்து பிறந்துட்டாப்ல. அவங்க எல்லாருமே எங்கள் கேமரா ஹேண்ட்ஸோட இனத்திலேயே இல்லாதவங்க. அவங்க உண்மையான டெவில்ஸ். அவங்கள தடுத்து நிறுத்தவே முடியாது. ரொம்பவே சக்தி வாய்ந்தவங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கோல் சொல்லிக்கிட்டு இருக்கிறான். அண்ட் அதே சமயத்தில் சூப்பர் ஹியூமன்ஸை தேடுறதுக்காக கிங்கோட அந்த 3 ராயல் கேர்ள்ஸுமே பார்த்தீங்கன்னா போகிறாங்க. விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கிற ஒரு குடும்பம், ஒரு அம்மா அப்பா ஒரு குழந்தையுமே இருக்கிறாங்க. ஸோ அப்படியே அசால்ட்டாக இறங்கி அந்த ஃபேமிலியோட தலையை பார்த்தீங்கன்னா அப்படியே வெட்டி போட்டுறாப்புல. வெட்டி போட்டதுக்கப்புறம் மறுபடியுமே அவங்களோட பாடி வந்து சாப்பிட்றான் பாருங்க. இதுவுமே கேவலமாக தான் இருக்குது. எனக்கு இந்த சாப்பாடு சுத்தமாக பிடிக்கவே இல்லை. எனக்கு வேறு ஏதாவது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கிங் யோசிக்கிட்டு இருக்கிறான். பை த வே யுவர் மெஜஸ்டி நீங்கள் வந்து தேவைப்படுறது ஒரு சுவையான சாப்பாடு. அது ஹியூமன் பிரெயினில் தான் அதிகமாக இருக்குன்னு நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். அதனால் நீங்கள் ஹியூமன் பிரெயினை அட்டாக் பண்ணாமல் பாடியை மட்டும் அட்டாக் பண்ணுங்களேன் அப்படிங்கிறாங்க. பாடி மட்டும் அட்டாக் பண்ணுறதா? எப்படி இந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைய பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா இப்போ அந்த குழந்தைகிட்ட மட்டும்தான் மூளை அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அந்த குழந்தைய பார்த்தீங்கன்னா ஒரே அட்டாக்கை போட்டுறாப்புல. பாடி அப்படியே 2 துண்டா அப்படி கீழே விழுகுது. சரி இந்த மாதிரி தானே அட்டாக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கிங் சொல்லும்போது அதே மாதிரி தான் யுவர் மெஜஸ்டி அட்டாக் பண்ணணும் அப்படின்னு நெஃபர்பிட்டோ சொல்லிக்கிட்டு இருக்கிறா. அந்த மூளையை பார்த்தீங்கன்னா சாப்பிட்டதுக்கப்புறம் எப்படி இருக்குது அப்படிங்கிறாங்க. பரவாயில்ல பட் ஓகேன்னு சொல்கிற அளவுக்கு தான் இருக்குதே தவிர அந்த சூப்பர் ஹியூமன்ஸோட மாமிஸ் அளவுக்கு எனக்கு வராதுன்னு நினைக்கிறேன். எனக்கு அந்த மாதிரி ஒரு சக்தி தான் தேவைப்படுது அப்படிங்கிறாங்க. அப்படின்னா நாம் அந்த மாதிரி ஒரு சக்தி அடையிறதுக்காக தான் நம்ம போயாகணும் அப்படிங்கிறாங்க. பை த வே நான் உங்களுக்கு இன்னொரு அட்வைஸ் பண்ணிட்டு அப்படிங்கும்போது நீ எனக்கு அட்வைஸ் பண்ணுறியா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு அட்டாக்கை போடுறான் பாருங்க. இவ அப்படியே அடி வாங்கி அப்படியே சைலண்ட்டாக நின்றுட்டு இருக்கிறா. என்ன இன்சல்ட் பண்ணுற அளவுக்கு ஏதாவது பேச ஆரம்பிச்சின்னு வச்சுக்கேன் உன்னை நான் கொன்னே போட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறான். அண்ட் அது மட்டும் இல்லாமல் எனக்கு இந்த சாப்பாடு பிடிக்கல. நீ எனக்கு அட்வைஸ் பண்ணுறது பிடிக்கல. நான் அந்த அட்டாக்கை பண்ணது எல்லாமே உன்னோட தலையை எடுக்கிறதுக்காக தான். ஆனால் நீ அந்த அட்டாக்கையுமே ஈஸியாக தடுத்து நிறுத்திட்ட பாரு. நீ ரொம்பவே சக்தி வாய்ந்தவ. எனக்கு உன்னோட மரியாதைகள் அப்படின்னு சொல்லிட்டு கிங் சொல்லிட்டு இருக்கிறாப்ல. நான் உண்மையிலேயே ஒரு அன்வர்த்தி தான் மெஜஸ்டி. உங்களுக்காக சேவை செய்கிறதுக்காக தான் பிறந்திருக்கிறேன் அப்படின்னு நெஃபர்பிட்டா சொல்லிக்கிட்டு இருக்கிறான். தன்னோட இனத்து மக்களை பார்த்தீங்கன்னா இங்கே கிங்கே சாப்பிட்றது இங்கே இருக்கிற எல்லாருமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஆச்சரியப்பட்டு பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ நம்ம என்ன பண்ணுறது? ஏன்னா நமக்கு பிறக்கப்பட்ட கிங்கி இந்த அளவுக்கு ஒரு மோசமாக இருக்கிறாப்ல. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இப்போ குயினுமே இந்த நிலமையில இருக்காங்களே அப்படின்ட்டு இருக்கும்போது அந்த இடத்துல ஹாகியா வந்துட்டான். அதே சமயத்தில் ஜசனுமே வந்துட்டா. அதுக்கு பதிலாக நாம் இந்த இடத்துல கிங்காக மாற வேண்டிய நமக்கு தருணம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த இடத்துல குயினுமே அந்த மோசமான நிலைமையில இருக்கும்போது இங்கே இருக்கிற எல்லா கண்ட்ரோலையுமே நாம் எடுத்துக்கலாம். நம்ம கண்ட்ரோலில் தான் எல்லாமே இருக்க போகுது. ஒவ்வொரு ரீஜனில் நம்மளோட இடத்துல கிங்காக இருக்கலாம். இந்த இடத்துல யாருமே நம்மளை வந்து தடுக்க போகிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஹாகியா சொல்லிக்கிட்டு இருக்கிறா. பை த வே நம்ம இந்த இடத்துல போராட போகிறதே நம்ம மட்டும் இல்லை, இன்னும் நிறைய பேர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹாகியா சொல்லும்போது ஏகப்பட்ட பேர் பார்த்தீங்கன்னா ஹாகியோட சைடில் போய்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இந்த இடத்துல பெஃபானுக்கு தான் அங்கே போகிறதுக்கு சுத்தமாக இஷ்டமே இல்லை. ஏன்னா குயினை இப்படி விட்டுட்டு போகிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு பாத்தியா இந்த இடத்துல நீ மட்டும்தான் இந்த மாதிரி இடத்துல இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு ஹாகியா இந்த இடத்துல பேசிக்கிட்டு இருக்கிறான். அண்ட் அதே சமயத்தில் இங்கே நம்ம கோல்ட்டை காட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. சரி குயின் அந்த மாதிரி நிலமையில இருக்கிறா. குயின் அப்போ அந்த மாதிரி நிலமையில இருக்கும்போது நாங்கள் வந்து காப்பாற்றலனா
உங்களால் கேமரா அண்ட் சோல்ஜர்ஸ் எல்லாமே என்ன பண்ணுவாங்க அப்படின்ட்டு இருக்கும்போதே அந்த இடத்துல ஒரு பெரிய பிரச்சனையாகும். ஏன்னா ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய கை இல்லாமல் போனால் ஒரு பெரிய பிரச்சனையாயிரும். ஒவ்வொருத்தருமே ஒவ்வொரு ராஜ்யத்தை உருவாக்குவாங்க. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களையுமே அவங்க சாப்பிட்ருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கோல்ட் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். சரி நீ சொல்கிறது எல்லாமே நாங்கள் ஒத்துக்கிறோம். ஆனால் நாங்கள் இப்போ ஒரு ஆளுகிட்ட ஒன்று அனுப்ப போகிறோம். அந்த ஆளுகிட்ட நீ போய் பேசினாலுமே சரி அந்த ஆள் உன்னை கொன்று போட்டுருவான். அந்த மாதிரி ஆளுகிட்ட நீ போய் பேசுறதுக்கு தயாராக இருக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு நோவல் கேட்கும்போது, சரி நான் தயாரா இருக்கிறேன், ஒத்துக்கிறேன். நீங்க என்ன சொன்னாலுமே சரி, நான் போய் அவர்கிட்டயுமே சொல்றேன். அவர் புரிஞ்சுக்கிட்டாருன்னா பரவால்ல. அண்ட் அது மட்டும் இல்லாம, எப்படியாவது குயின மட்டும் நீங்க போய் காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு கோல்ட் இங்க சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். சரி நீ இந்த அளவுக்கு சொல்றேன்னா நாங்க நம்புறோம். ஆனா அங்க இருக்கிற ஒருத்தர் நம்பவே மாட்டாப்ல. அங்க போனா உன் உயிர் போயிரும். நான் இன்னொரு தடவ உங்ககிட்ட சொல்றேன். நிஜமாலுமே நீ அங்க போய் தாகணும் அப்படிங்கிறாங்க. ஆக்சுவலி இது நம்ம போட்டுக்கிற ஒரு டீலு. அதனால நான் கண்டிப்பா அங்க போறேன் அப்படிங்கிறாங்க. அப்படின்னு சரி இந்த பிளான் கரெக்ட்டா வேலை செய்யுன்னு தான் நெனைக்கிறேன். ஏன்னா இந்த மாரி ஒரு பிளானிங் நாங்க போட்டதே இல்ல. நெட்டவரும் இத பார்த்துட்டு ரொம்பவே சந்தோஷப்பட போறாரு பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த போர்ட்டல ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா, உள்ள போய்க்கிட்டு இருக்கிறாங்க. அண்ட் அதே சமயத்தில நம்ம கைடோட டீம் அந்த ஜீப் வேன் எடுத்துக்கிட்டு என்ஜிஎலோட என்ட்ரன்ஸுக்கு வராங்க. என்ஜிஎலோட என்ட்ரன்ஸுக்கு சரி புதுசா யாராவது வரப்போறாங்களா அப்படின்னு பார்த்ததா தெரியுது. அந்த இடத்துல நம்ம நக்குலு அப்புறம் ஷூட் வராங்க. பின்னாடியே கானு கிலோ தான் வந்துகிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி சில விஷயங்கள் நான் உங்களுக்கு தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணவே இல்ல. ஏன்னா ஏபிஆர் அப்படிங்கிற ஒரு விஷயம், அந்த இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிற ஒரு மிருகம் வந்து வளர்ந்துகிட்டே இருக்கும்ல. அதோட இன்ட்ரெஸ்ட் எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம் அது பெருசா ஒரு விஷயமா வெடிச்சு அது திரும்ப ஒரு ஜட்ஜு அப்படிங்கிற ஒரு பவரை பயன்படுத்தி இந்த மாதிரி ஒரு குட்டியான விஷயம் வந்துடும். ஸோ இந்த விஷயம் வந்து நம்ம கானோட நெண்ணை வந்து பயன்படுத்தாமல் வந்து பாதுகாக்கும். அதனால் 30 நாளைக்கு வந்து நம்ம கானால் நெண்ணை பயன்படுத்த முடியாது. இது வந்து நல்லா தெளிவாக புரிஞ்சுக்குங்க. ஸோ கானுமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே கவலைப்படுறான். தயவு செஞ்சு உள்ளே இருக்கிற கைட்டை காப்பாற்றுங்க. ஏன்னா நீங்கள் தானே போட்டியில் ஜெயிச்சது அப்படிங்கிறாங்க. நீ எதுக்குமே கவலைப்படாத. நாங்கள் அங்கே இருக்கிற எல்லா விஷயத்தையுமே பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கானு கில்லுவா 2 பேருமே பார்த்தீங்கன்னா இவங்கள உள்ள வழி அனுப்பிச்சு வைக்கிறாங்க. அண்ட் இவங்களுமே பார்த்தீங்கன்னா செக்கிங் கார்ட்ஸை தாண்டி அங்கே உள்ள செக் பண்ணுறதுக்காக அவங்க போய்கிட்டு இருக்கிறாங்க. அண்ட் இவங்க 2 பேருமே தனியா இங்க நின்னுட்டு இருக்காங்க. ஏன்னா, இவங்களோட மிஷன் தான் இங்க உள்ள போகணும் அப்படின்னு. பட் இவங்களால ஸ்ட்ராங்கா ஆக முடியலையே அப்படின்னு ஒரே காரணத்தினால, நக்குலு அப்புறம் ஷூட் 2 பேர்த்தையுமே பார்த்தீங்கன்னா, இவங்க உள்ள அமுச்சு விட்டுர்றாங்க. அந்த பிசியுமே இவங்க கிட்ட குடுத்து, நம்ம கான் எல்லாத்தையுமே வானத்துலருந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறான். அவன் ரொம்பவே சோகமா இருக்கிறான். "ஏய் கிலுவா, நான் ரொம்பவே வீக்கா இருக்கேன்ல. நான் இவ்வளவு நாளா ஸ்ட்ராங்கா இருக்கேன்னு நெனச்சிட்டு இருந்தேன். ஆனா நான் என்னையே ஓவர் எஸ்டிமேட் பண்ணிட்டு, நான் என்னையே ஸ்ட்ராங்கா நெனச்சிட்டு இருந்தேன். ஆனா இப்ப தான் எனக்கு புரியுது. நான் ரொம்பவே வீக்கானவன்" அப்படின்னு சொல்லிட்டு கதறி கதறி அழுகுறான். ஏன்னா, அவனுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. தான் ரொம்பவே சக்தி வாய்ந்தவன்னு நெனச்சுக்கிட்டு இருந்திருக்கிறான். கான் ஏற்கனவே 5000 இன்ட்ரெஸ்ட்ல இருக்கும்போது, அவனோட அந்த ராக் பேப்பர் சிசர் பவர பயன்படுத்ததுனால, சும்மாவே அந்த பவர் 5000 ஆற இன்க்ரீஸ் ஆகும். இப்ப அவன் அதையும் பயன்படுத்துறதுனால, டோட்டலா பார்த்தீங்கன்னா 10,000 இன்க்ரீஸ் ஆயிருச்சு. ஸோ, நம்ப நக்குல் ஏற்கனவே ஒரு கணக்கு வச்சிருந்திருப்பான். 10,000 அப்படின்னு வந்துட்டா கண்டிப்பா நான் ஜெயிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ, அந்த இன்ட்ரெஸ்ட்டுமே அதிகமாகி, அவனோட பயன்படுத்த முடியாம போயிருச்சு. இத நெனச்சு பார்க்கும்போது அவன் கதறி கதறி அழுகுறான். இதுக்கு மேல என்னால எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் அழுதுகிட்டு இருக்கிறான் பாருங்க. நம்ம கில்லுவாவும் அத பார்த்து அழுதுகிட்டு இருக்கிறான். ஆக்சுவலி கில்லுவாவுமே ஒரு ப்ராமிஸ் பண்ணி குடுத்துருப்பான். அது உங்களுக்கு ஞாபகம் இருக்குதா? சரி இவங்க 2 பேருமே பார்த்தீங்கன்னா, அந்த ஜீப்ல ஏறி போய்க்கிட்டு இருக்கிறாங்க. இவங்க 2 பேருமே அப்படியே சோகமா இருக்கிறாங்க. என்ன மன்னிச்சிரு கான். ஏன்னா ஒரு 30 நாளைக்கு உன்னோட நெண்ண பயன்படுத்த முடியாதுல்ல. அந்த மிருகம் உன் மேல இருக்கிறதுனால. அதனால அந்த 30 நாளைக்கு நான் உன்ன கண்டிப்பா பாதுகாப்பேன். அண்ட் அந்த 30 நாளைக்கு அப்புறம் நான் குட் பை சொல்ல வேண்டிய நேரம் வந்துருச்சு நண்பா. நான் இனிமே உன் கூட எப்பவுமே இருக்க போறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு, கில்லுவா அந்த இடத்துல ரொம்பவே கஷ்டமா பேசிக்கிட்டு இருக்கிறான். அண்ட் நம்ம கானுமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே சோகமா இருக்கிறான். அண்ட் இதுனதே பார்த்தீங்கன்னா இவங்களோட பயணம் இந்த என்ஜிஎல்ல முடியுது அப்படின்னு தான் நான் நினச்சிக்கிட்டு இருக்கிறேன். இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா வந்த வழியே திரும்பி போய்கிட்டு இருக்கிறாங்க ரொம்பவே சோகமா. அதோட எபிசோட் முடிக்கப்பட்டதே.